எத்தனை ஏக்கரா மொத்தம்? 2.3 ஏக்கரா. எத்தனை மரம் இருக்குது மொத்தம்? 2.3 ஏக்கரோட இதில் ஒரு 220-25 மரம் இருக்குது. எத்தனை நாளைக்கு தண்ணி விடுறீங்க? தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரிப்பு பாயிட்டு. ட்ரிப்பில் எத்தனை மாதம் ஆச்சுமா? எத்தனை வருஷம் மரம் இதெல்லாம்? மரம் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்குது. எத்தனை மரம் தேங்காய் போடுவீங்க டெய்லியுமே? டெய்லி லீவ் நாளில் ஒரு 30 அப்படி போடுவேன். காலையில் லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் ஒரு 6 மணிக்கு அப்படியாட்டம் வந்துடுவோம். சரிங்க. எத்தனை மணி வரைக்கும் போடுவீங்க? ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும். சுமார் எத்தனை மரம் போடுவீங்க? ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு 30-35 அப்படி. 35. இவ்வளோ ஹைட்டில் இருந்துன்னா ஒரு 35 மரம் போட்டுருவீங்களா? போட்டுடலாம். போட்டலாம். எப்போ? ஏப்ரலில். ஏப்ரல். ஆமாம். ஆஹா, பிரமாதம். சாப்பாடு கொண்டாந்துருவீங்களா? சாப்பாடு வீட்டுக்கு போயிருங்களா? வீட்டுக்கு போய் தாங்க. வீட்டுக்கு போயிடுவீங்க. என்ன சாப்பிட்றீங்க? எத்தனை வருஷமா நீங்க வந்து டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கிறீங்க? 25 வருஷமா. கால் நூற்றாண்டா? ஆமாம். ரைட். மாப்பிள்ள அந்த காயை ஒதுக்கிடும். மாப்பிள்ள ஒதுக்கி விட்டா அப்படியே மேலே வைக்கலாம். போது நம்ம கோளாறு சொல்றது மேல டேக்கர்ல வந்து கோளாறாவது சொல்றது. இந்த வரப்புக்கிறப்பெல்லாம் இடிச்சிட்டு போயிடுறது. அப்ப நாளைக்கு யார் எடுத்து கட்டுறது? அப்புறம் நான் தான் 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்து வரப்பு பிடிச்சு விட்டுறது. அப்புறம் நாம அந்த மட்டை வெட்டி வரப்பு கட்டுறது. வெள்ளாம் காடா இருந்தா தலையில சுமந்துட்டு வரணும்னா. ஆமா. தொட்டக்காடா இருக்கு டப்புன்னு வந்தாச்சு. தெலுங்குல ஒரு பழமொழி இருக்குமா, மாடு போடுற தீனிக்கும் தீனி போடுற சாணிக்கு சரியா போயிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி காய் போட்டு காய் போடுற வீலுக்கு கூலி, பொறுக்கிற வீலுக்கு கூலி, தேட்டராளுக்கு கூலி, மட்டை வெட்டுறாளுக்கு கூலி, இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு 5 ரூபாய்க்கு காய் விற்றுதுன்னா சரிதான். அப்புறம் தண்ணி கட்டுற கூலி, உரம் வைக்கிற கூலி, மரம் வச்சாக்க 4 வருஷத்துக்கு காய்க்காது. 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு காய் வரும். அந்த 5 வருஷத்துக்கு காடு சும்மா கிடந்து இதுல வேற ராத்திரியும் பகலுமா ஓட்டத்தில் இருக்கிற காய்க்கு வேற போட்டு அதுல சாப்பாடு கொண்டாந்துருக்க வேண்டியது. கத்தவங்களோட சொல்லி சாப்பாடு போட்டு கொடுக்க சொல்லி அதுல வேற வண்டி அண்ணா வண்டி கொண்டாண்ணா கொண்டு வாங்க. வண்டி கொண்டாங்க. இப்ப தேங்காய் விளையணும் முக்கியமில்ல. தேங்காய் பாதுகாப்பா இருக்கிறது பெரிய விஷயம். வேலி இல்லாத தேங்காய் மாளாது போயிருது காணாது. ராத்திரிக்கு வந்து ஒரு நேரம் 6 மணிக்கு வந்தா ஒரு சுத்து வந்து பார்த்துட்டு தேங்காய் பொறிக்கிட்டே போகணும். 20 ரூபா ஒரு காய் ஒன்று 20 ரூபா. 20 ரூபா நோட்டு காணா. அது ஏழனி போட்டு சொல்லுங்க. 4 ஏழனி போட்டு ஒரு 4 ஏழனி போட்டா வேலை முடிஞ்சுது. போட்டு இளநீ போட்டு குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு இளநீ போட்டு குடிச்சிட்டு டக்குன்னு தேங்காய் எடுத்து போடுங்க. எவ்வளோங்க? மரத்துக்கு 40-45. 40-45. ரைட், சூப்பர். என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். என்ன டிபார்ட்மெண்ட்டு? பிகாம். ரைட். அந்த நீங்கள் போட்டு போவீங்களா? காலையில் நேரமாக வந்து போட்டு போயிடுவோம். ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம். நிற்குமா? காலையில் எத்தனை மணிக்கு போட போவீங்க? காலையில் அதே நேரத்துக்கு 6 மணிக்கு வருவோம். அப்புறம் 8 மணிக்காட்டு கிளம்பிடுவோம். ஒரு 8 மணி வரைக்கும் போட்டு மறுபடி போயிடுவீங்க. சூப்பர். சரியா இருங்க பாப்பா. எத்தனை மரம் போட்டுருக்கிறீங்க? 17 மரம். இன்னைக்கு 17 மரம். காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் 6:30. 6:30. சுமார் எத்தனை மணி வரைக்கும் போடுவீங்க இன்னைக்கு? எத்தனை மணி வரைக்கும் போடுவீங்க தேங்காய்? 10 மணி வரையில். 10 மணி வரைக்கும். எத்தனை வருஷம் தேங்காய் போட்டுருக்கிறீங்க? ஒரு 40 வருஷம் போடுறது. நீங்கள் முதல் மரம் ஏறும்போது எவ்வளோ ரூபாய்க்கு ஏறுனீங்க? இன்னைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு ஏறுறீங்க?
இன்னைக்கு முத நேரும்போது மரத்துக்கு 3 ரூபாங்க. 3 ரூபா கூலி வந்து 20 ரூபா. கூலி ஒரு நாளுக்கு கூலி. அப்போ ஒரு நாள் கூலி கூலிக்கு போனால் 20, மரமாக ஏறுனா 3 ரூபா. 3 ரூபா. இன்னைக்குங்க இன்னைக்கு வந்து 40 ரூபா, 45 ரூபாய்ங்க. 40 ரூபா 45 ரூபா வரைக்கும். தம்பி ஒரு இளநீ போடுறீங்களா? போடுறேங்கண்ணா. வெயிலுக்கு நல்லா ஜம்முன்னு 2 இளநீ குடிப்போம். ஏறுங்க. இன்னைக்கு காலேஜ் லீவா? ஆமாங்கண்ணா, இன்னைக்கு லீவு. ரைட், ஓகே. சனி ஞாயிறுனா கம்பல்சரி மரம் ஏற வந்துடுவீங்க. கம்பல்சரி வந்துடுவாங்கண்ணா. சூப்பர், அருமையான தொழில். என்ன படிக்கும்போது இந்த மாதிரி வேலை செய்யணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி போடுங்க, ஒரு 2 இளநீ சாப்பிடுவோம். கத்தி இது எவ்வளோங்க தம்பி? இது 1100 ரூபாங்கண்ணா. தாராபுரத்து கத்தி. தாராபுரத்து கத்தி. இதுக்குன்னே மரத்துக்குன்னே இது பண்ணுறாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா, மரத்துக்கு அடிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சல்லை போடுறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு அடிச்சு கொடுப்பாங்க. தம்பி இந்த சின்ன கத்தி நாமளாம் சிறுசாக இருக்கும்போது சிறுசாக வச்சுருந்தாங்களா? ஆமாங்கண்ணா. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கிறீங்க? அதுவாக இருந்தால் ஈஸியாக வெட்டலாங்கண்ணா. அது வந்து அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மேலே சுற்றி சுற்றி அறுத்து விட்றக்கு. ஆனால் தேங்காய் வெட்டுற மாதிரி இருந்தால் அந்த கத்தி தான் கரெக்ட் இல்லையா? அது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கு. ஆமாம். அப்படியே அப்பா சூப்பர். கொடுங்க, ஜம்முன்னு போச்சு. எவ்வளோ நாள் பழகுனீங்க? ஒரு 7 மாதம் ஆகுங்க. நல்லா பழக இருக்கு. நல்லா பழக இருக்கு. ஒரு வருஷம் ஆயிரும். ஏன்னா கத்தி கை கரெக்டாக கையாளணும், கரெக்டாக ஏறணும். கரெக்டான காய் பார்த்து போடணும். முதல்ல காய் பார்த்து போடணும். காய் பார்த்து போடணும், ஏறணும். காய் முத்தல் காய் போடணும். இளநீ ஓட்ட பிரச்சனை. போய் நிற்கணும், மேலே நிற்கணும். என்ன பழகினா வந்து காலில் காப்பேறி அப்பதான் எரிச்சல் இல்லாம இருக்கு. கால் எரியாம இருக்கு. அருமையா போச்சு. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குல்ல? ஒரு வெட்டுக்கு ஒரு வெட்டு எவ்வளோ நாள் கேப் விட்டு வெட்டுறீங்க? ஒரு 70 நாள் 75 நாள். 75 நாள். ஒரு வெட்டுக்கு ஒரு வெட்டு சுமாராக நடுநிலையாக காய் விழுந்து எவ்வளோ விழுங்குறீங்க? மொத்தமாக இதுக்கு 220 மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 காய். 7000 காய். போன வருஷம் இந்த டைமுக்கு இந்த வருஷம் இந்த டைமுக்கு என்ன வித்தியாசம்? 2000 அதிகம் வருது. போன வருஷம் 25% அதிகம் வருது காய். போன வருஷம் மார்ச்சுக்கு இந்த வருஷம் மார்ச்சுக்கு 25% காய் எச்சு வருது. அதிகமாக போகுது. என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு சுமார்? இப்போ போன வாரம் வந்து 13 to 15 போச்சு. சரி, இந்த வாரம் ஒரு 19 வரைக்கும் கேட்டுன்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு மார்ச் 29. 29 கொஞ்சம் ஏறி இருக்குது. அப்போ கண்டிப்பா ஏறி இருக்குது. போன வாரத்தில் ஒரு 2 ரூபா கம்மியாக தருது. கம்மியாக இருக்குது. எக்ஸாக்டா என்ன ரேட்னு தெரியல. நீங்க எப்படி ஸ்டாக் போடலான்னு இருக்கிறேன்? போடல. சரி, குட்டாங்க ஸ்டாக் போட்டீங்கன்னா எத்தனை மாசம் போடலாம்? அது எவ்வளோ நாளைக்கு வேணும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மட்டை நல்லா அடம்ப போட்டு காய்ச்சல் நல்லா வெய்ய இல்லாத போட்டோம்னா 6 மாதம் வேணும் இருக்குல்ல. 4 மாதம் கழிச்சு குட்டான் மாற்றி போட்டோம்னா 4 மாதத்துக்கு குட்டான் மாற்றணும். மழை பெஞ்சா மாற்ற வேண்டியதில்லை. ஓஹோ, அப்போ ரேட் ஏறினதை வந்து போட்டுக்கலாம். மட்டை போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சிருவோம். போடுவேன். என்ன சாணி குப்பையா கோழி குப்பையா? கோழி குப்பை. மரத்துக்கு 4 கூட போடுவேன். சரி. ரெண்டாவது போரான் ஒரு 50 கிராம் போரான் போடுவேன். 150 கிராம் போரான் ஒவ்வொரு மரத்துக்கு. தண்ணி கரைச்சி விட்டுறீங்களா பறிச்சு போடுறேன்? அப்படியே மேலே தண்ணி மேலே விட்டுருவேன். இங்கே மேலே தூவி விட்றது. இப்போ மட்டை சுற்றி போட்டுக்கிறீங்க. அது பில்லு களைக்கொல்லி பிரச்சனை இல்லை. அப்படியே இத்து போய் புழுவாகி அது ஒரு உரமாயிருது. பில்லு முளைக்கிறது இல்லை. சுற்றி மரம் சுற்றி எல்லா மரத்துக்கும் ஈவனாக போட்டுருது. இளநீ போட்டாச்சா? ஏங்க தேங்காய் ஊறுக்கிறீங்களா? வாங்க இளநீ சாப்பிடலாம். வாங்க, இளநீ போட்டாச்சு. இளநீ ரெடியாக இருக்கு. இளநீ குடிச்சு தேங்காய் சாப்பிட்டு ஒரு தேங்காய் எடுக்கலாம். வாங்க.
மேவையா அது கிடக்குது காய் மேல ஒரு காய் இருக்குதா? அது 30 டன் போகுது.